வாவ் சிக்னல். இந்த சிக்னலை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த சிக்னல் ஆகஸ்ட் 15, 1977 பீகியர் ரேடியோ அப்சர்வேட்டரி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சிக்னல் மட்டும் 72 நொடிகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான ஐபிக் சிக்னல் முதல் முறையாக நம்ம பூமிக்கு வந்ததுனால SETI என்ற அமைப்பு இதை தொடர்ந்து ஆய்வு செஞ்சு இதற்கு வாவ் சிக்னல் என்று பெயரை வச்சாங்க. அந்த டைம்ல இந்த சிக்னல் எங்கிருந்து வந்திருக்கும்னு நிறைய பேச்சுவார்த்தை வந்தது. அதுல சில ஆய்வாளர்கள் இது காமெட்ல இருந்து தான் வந்திருக்கும்னு சொன்னாங்க. இன்னும் சில ஆய்வாளர்கள் இது கண்டிப்பா வேற்றுக்கிரகவாசிகள் தான் அனுப்பியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இதை முறையா ஆய்வு செஞ்சு இந்த சிக்னல் எங்க வந்திருக்கணும் கண்டுபிடிச்சாங்க. அது எப்படின்னா இந்த சிக்னல் வந்த டைரக்ஷனை நோக்கி பார்க்கும்போது அது சாஜிட்டேரியஸ் கான்ஸ்டலேஷன்ல இருந்து தான் வந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இத 47 ஆண்டுகளா இன்னும் ஆய்வு செஞ்சு இப்பதான் கரெக்டான ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல முதல்ல என்னன்னா இந்த சிக்னல் ஏலியன் மூலமா வந்தது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த சிக்னலில் இருந்து அதிக அளவில் ஹைப்பர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மற்றும் அதிக அளவில் அடர்த்தி கொண்ட ஒரு நட்சத்திரத்தில இருந்து தான் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுதான் மேக்னெட்டார். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சூரியனில் இருந்து சூரிய புயல் வரும்ல, அதே போல இந்த மேக்னெட்டஸில் இருந்து சோலார் ஃபிளேர் வெடித்து நம்ம பூமிக்கு 1977 வந்து அடைஞ்சிருக்கு.